வணக்கம் மக்களே. நம்ம அன்றாடைய அரசு நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்திருந்த அந்த மீடியாவை எதிர்பார்த்திருந்த எஸ்ஐஆர், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காப்ல. நம்மளுடைய தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. இதுல ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையும் அதிர்ச்சிகரமான அதிர்ச்சியும் என்னவென்றால், சுமார் 1,00,000 இல்ல 1,00,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டனர். அதாவது கரெக்டாக சொல்ல போனா 97,63,000 சில்லற, அதாவது ஒரு கொஞ்சம் தான், 1 கோடிக்கு கம்மி, அந்த அளவுக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். அதை பத்தின நம்ம ஒரு நிகழ்வுல தான் கடந்த 1 மாசமா நடந்துகிட்டு இருந்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியல விவரங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா உங்களுக்கு காட்டுறோம். நம்ம சேனல்ல இப்போதான் நீங்க புதுசுனா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நம்ம போடுற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகும். அதாவது மற்ற மாநிலங்கள், அதாவது யூபி, அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு ஒரு 40ல இருந்து ஒரு 60 லட்சம் வரைக்கும் தான் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருந்தாப்ல. நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு 40ல இருந்து 50 லட்சம் வாக்காளர் தான் நீக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி ஆகக்கூடிய விதமா 1 கோடி வாக்காளர்கள் க்ளோஸ். உண்மைக்கு இது அதிர்ச்சிகரமான உண்மைதான். 1 கோடியான வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு புது வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. அதுல 1 கோடியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டனர். குறைஞ்சது மொத்த வாக்காளர்ல நம்ம இதுக்கு முன்னிருந்த வாக்காளர்ல கம்பேர் பண்ணும்போது 14% வாக்குகள் அவுட்டு. 14% அப்படின்னா மொத்தத்திலேயே ஒரு ஆட்சி அமைக்கிறது, அதாவது இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் என்னன்னா வெறும் 2% தான் வாக்கு வித்தியாசம். 2.5% கூட இல்லை, 1.5% தான் அப்படின்னு விவரம் தெரிஞ்ச அந்த அரசியல் அமைப்பை சொன்னவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறது வெறும் 1-2% தான். ஆனா இப்பவும் தற்சமயம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர்ல குறைஞ்சது 14 விழுக்காடு ஓட்டுகள் நீக்கப்பட்டதின் எதிர்வழியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய அந்த அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது பலருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கு. எந்த ஒரு அரசியல் விமர்சகரும் அதை கரெக்டா கெஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இந்த 14 விழுக்காடுகள் ஓட்டு வந்து யாருக்குள்ள ஓட்டு எங்க இருந்து எங்க போச்சு, அல்லது இந்த 14 விழுக்காடு ஓட்டை யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா, இதுல கள்ள ஓட்டுகள் விழுந்துச்சு, அல்லது யாரும் டபுள் ஓட்டுகள் விழுந்திருக்காங்களா, இது யாருக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வருகின்ற தேர்தலில் வெளிச்சம் வந்துவிடும். இதை வந்து ஒரு தரப்புல அதிமுக கூட்டணியில் இருக்க பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவும் இதற்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனா ஐயோ அம்மா ஆத்தா, எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம் பதறது என்னவோ நம்மளுடைய ஆளுங்கட்சி திமுக தான். அதனால் திமுகவுக்கு தான் இதற்கான இதோட ஆபத்துகள் அதிகமாங்கிறது நமக்கு தெரியல. அவங்க ஆனா பதறத வச்சு அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணிடலாம். 14 விக்கெட்னா கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான், பயங்கரமான அதிகம் தான். இதுல வந்து பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, சென்னையில 30% காலி. எம்மாடியோ, சென்னையில பெரும்பாலும் திமுகவின் கோட்டை என்று கருதப்படுகிற அந்த இடத்துல 30% ஓட்டு காலி அப்படின்னா, ஒரு அதிமுகவும் திமுகவும் வெற்றி வாய்ப்பு பெறதுக்கான 2% 3% ஓட்டு தான் இருக்கிற நிலைமையில 30% ஓட்டுன்னா அந்த அரசியலோட அந்த முடிவையே மாற்றுறதுக்கான ஒரு மாற்றம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். கண்டிப்பா இதுல வந்து ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு விஷயத்த பண்ணா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா இது கண்டிப்பா யாருக்கு சாதக பாதகம் மாறப்போகுது அப்படின்னு வர்ற எலெக்ஷன்ல நம்ம பார்த்துக்கிட்டுலாம். அதே மாதிரி நீலகிரி இருக்கு இல்லையா, நீலகிரி அப்புறம் வந்து தருமபுரியில வெறும் 4% தான். அதையும் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு இருக்கு. சென்னையில இருக்கு அப்படின்னா நீலகிரிலையும்
நம்மளுடைய தருமபுரியிலும் கம்மி. ஏன்னா அங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்க எங்கும் வெளியூருக்கு வேலைக்கு பெரும்பாலும் போறது கிடையாது. அங்கேயே தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு அங்கேயே இருக்கிறேன். இது கம்மி அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா சென்னையில வந்து அப்படி கிடையாது. வெளியூர்ல இருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வர்றவங்க வந்து இந்த சென்னையில தான் இருப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க. தன்னுடைய இருப்பிட சான்றிதழ் கொடுத்துட்டு எனக்கு இங்கே ஓட்டு வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கலாம். இப்போ அவங்க வந்து வேலை பொழுது தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கலாம். அது கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன இதுனாலும் 30%ங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகம்தான்ப்பா. ஒரு ஒரு கட்சியோட வெற்றியே விரட்டி போடுறதுக்கான ஒரு சக்திகள் இருக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு நமக்கு விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள். இதுல இதுல 4.2% மொத்த ஓட்டுல 4.2% இறப்பு. அதுவே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 4.2% இறப்பு. அதை வந்து நீக்கிட்டாங்க. சரி, அது வந்து ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னா அதுல யாரும் இறந்தவங்க வந்து யாரும் புதுசா ஓட்ட போட்டு நானும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓட்டங்கள் இருந்தாலும் அதையும் தடுத்துட்டாப்ல. ஒட்டு மொத்தத்துல தேர்தல் கமிஷனுக்கும் வச்சிருக்கு ஆப்பு. கள்ள ஓட்டு போடுறவங்க, மற்றபடி பணத்தை கொடுத்து மற்ற குறுப்பொழியில ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு குட்டு வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்ற என்ன ஒண்ணு அப்படின்னா முகவரி மாற்றம். அதாவது முகவரி, ஒரு ஆளுக்கு 2 முகவரி இருக்கு. எப்பா இது வேணுமா அது வேணுமா நீ முடிவு பண்ணு. சென்னையிலயும் உனக்கு ஒரு ஓட்டு இருக்கு, திருநெல்வேலியும் ஓட்டு இருக்கு. உனக்கு எந்த ஓட்டுப்பா வேணும் முடிவு பண்ணும் அப்படின்ட்டு அப்படி முடிவு பண்ண ஓட்டுக்கள் வந்து 10.4%. அதாவது 6.4 லட்சம் ஓட்டாம்பா. முன்னாடி 6.4 லட்சம் டபுள் ஓட்டு இருந்திருக்கு. எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சென்னையில இருந்திருப்போம், அதே மாதிரி அவங்க சொந்த ஊர்ல இருந்திருப்பாங்க. அந்த எலெக்ஷன் நடக்கிற டைம்ல சொந்த ஊர்ல இருந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, அல்லது என்னைக்கு சென்னையில இருந்தாலும் சென்னையில இருந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஓட்டுகளும் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4 லட்சம் இரட்டை ஓட்டுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஊர்லயே ஒரு தெருவுக்குள்ளே ஒரு அட்ரஸ்ல முன்ன பின்ன வச்சு, அல்லது ஒரு ஊர்லயே அந்த அட்ரஸ் மாதிரி ஒரே பேர்ல அப்படின்னு ஒரு 4 லட்சம் ஓட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டு உள்ளது. இந்த நீக்கம் யாருக்கு கிளியை உருவாக்கும், யாருக்கு சாதக பாதகம் அமைங்கிறது என்ன 3 மாசத்துல நமக்கு தெரிஞ்சிடும். இதுல வந்து பாதி இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டுகள் போயிருக்கு. அதுக்கு வந்து அட்ரஸே இல்லைன்னா இந்த அட்ரஸ் தான் இருந்து நான் ஓட்டு போட்டிருக்காப்புல. இப்போ நம்ம தேடணும்னா அந்த ஆள்கள்லாம் அந்த ஏரியாவில் இல்லை, இது யாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஓட்டுகள், இந்த மாதிரி ஆட்கள் ஓட்டு பதிவாயிருக்கு கடந்த காலங்கள்ல. ஆனா இப்போ தற்போது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு அந்த ஓட்டுகளும் நீக்கப்பட்டு இருக்கிறது. இதுல என்னன்னா திருப்பூர்ல தான் அதிகமான ஓட்டுகளும், சென்னையில அதிகமான ஓட்டுகளும் நீக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன, திருப்பூர்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்க வந்து உங்களை மாதிரி என்னை மாதிரி வேலைக்கு போனவங்க சரியப்பா இங்க வந்துருக்கோம், இங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால அந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள். அது சென்னையிலயும் அதான் இருக்கு. சில இடங்கள்ல கடற்கரை கிராமங்கள்ல வெளிநாட்டுக்கு போனவங்க கடற்கரை கிராமங்களையும் அதிகமான ஓட்டுகள் இருக்கு. ஏன்னா கடற்கரை கிராமத்துக்கு வெளிநாட்டுக்கு போனவங்க, இங்க இருந்து மீன் பிடிக்க வந்தவங்க, அவங்களுடைய அந்த மாதிரி குழப்பத்திலேயே நிறைய டபுள் ஓட்டுகளுக்கு அதையும் நீக்கிறதாக சொல்றாங்க. 66 லட்சம் பேர் அட்ரஸ்ல இல்லை. இது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. முகவரியே இல்லை. அந்த முகவரியில் இல்லைன்னா முகவரியில் அந்த அட்ரஸ்ல அவங்க கொடுத்து ஓட்டே இருக்குன்னு அந்த ஊர்ல அந்த இதில் இப்போ இப்போ திருநெல்வேலியில இருக்கும். இல்லைன்னா இத்தனை வருஷமா திருநெல்வேலி தான் இருந்து ஓட்டு போட்டவங்க இப்போ இல்லை. நான் சென்னையில் தான் இருந்து ஓட்டு போட்டவங்க இப்போ இல்லை. அப்படி அந்த கணக்குல 66 லட்சம் பேரு ஆளு இல்லை. இந்த 66 லட்சம் பேரும் போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டானா ஓட்டு போட இல்லையா, அதுக்குன்னு எலெக்ஷன்ல ஓட்டை போட்டு செலக்ட் பண்ணாங்களாங்கிறது அது வந்து மக்களின் கையில், மக்களின் முடிவுக்கு தானே மூடணும். ஏன்னா 1 கோடி ஓட்டு போட்டுனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா எவன்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்கிறத முன்னாடி நம்ம வகையால சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தத்துல வரைவு வாக்காளர் பட்டியல டபுள் ஓட்டு இருந்தவன் அவுட்டு, இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு அவுட்டு, நல்ல ஓட்டு போடு நினைச்சவன் அவுட்டு, அட்ரஸ சும்மா கொடுத்து அவுட்டு. ஒரு மொத்தத்தில்
எஸ்ஐஆர் வரவு எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஏதோ ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் பயங்கரமாக அடிபடும். இந்த 1% வாக்கு வித்தியாசத்தை சொல்லிச்சோம், 2% வாக்கு வித்தியாசம் சொல்லிச்சுங்கிற இந்த இது வராது. அந்த அளவுக்கு எஸ்ஐஆர் திருத்த பணி ஒத்திகரம் வந்து அடைஞ்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. 30-40 லட்சம் தான் வரும்னு நினைச்சிருப்பாங்க. 1 கோடி ஓட்டுங்கிறது பெரிய விஷயம் தான். அது அரசியல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு இல்லை அப்படிங்கிறது ஓட்டர் லிஸ்ட் அப்படி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல உங்களோட எபிக் நம்பர், அதாவது அடையாள அட்டையை போட்டு செக் பண்ணாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்ல வேலையை நான் செக் பண்ணிட்டேன். என் ஓட்டு நிம்மதியா எனக்கும் என் குடும்பத்தாருக்கிற ஓட்டு இருக்கு. நான் கரெக்டா ஃபில்அப் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். அதனால நீங்களும் உடனடியாக தங்களுடைய ஓட்டுகள் இருக்குதா இல்லையான்ட்டு எபிக் நம்பரை போட்டு அந்த ஓட்டர் ஐடிக்கான பிரத்யேக ஒரு ஆப் ஒன்று கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காப்புல, ஒரு லிங்கும் வெளியிட்டிருக்காப்புல, அதில் செக் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த அரசியல் நிகழ்வுல உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் உங்கள் ரிப்போர்ட்டர் மணிகண்டன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம்.